இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆள் இருக்கிறது இந்த பில்டிங் தான். இதை பேச வீடு எடுக்கணும். பில்டிங் திருப்பி நான் தனியாக போகிறேன். பேசி இது வீடு எடுக்கணும். ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனல் கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எப்பயுமே பயங்கரம்னு சொல்லிட்டு இருப்பேன், அந்த பிளேஸ் பயங்கரமா இருக்காது, பட் அங்கே நடக்கிற விஷயம்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும் தான் எதிர்பார்த்தா வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால், இந்த இடத்த எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். இவன் வந்து ரொம்ப நாளாவே எனக்கு ஃப்ரெண்டு. நான் அந்த ஷூட்டிங் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. இவன் தான் இந்த இடத்த பற்றி சொன்னான். இந்த இடத்துல ரொம்ப நிறைய விஷயமான அமானுஷ விஷயம் நடக்குமா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஊர் மக்களே சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல கன்ஃபார்மாக பேய் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நிறைய பேர் இதை சொல்லி இந்த இடத்த இடிக்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்த இடிக்க முடியாத சுச்சுவேஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதுதான் கேட்கும்போது கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. இந்த கண்ணாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயத்தை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கண்ணாடி போட்டு மறைச்சிட்டு இருக்கா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபன்னெல்லாம் விட்டுருவோம். இந்த இடத்த பற்றி சொல்ல போகணும்னா இந்த இடத்துல ஸ்டோரி எனக்கு முழுக்க தெரியாது. ஏன்னா எனக்கு மச்சான் தான் சொன்னால் இந்த இடத்த பற்றி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட இடம். இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்களா மச்சான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பேர் செத்ததாகவும், அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் மர்டர்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சதாகவும், அதே மாதிரி இடத்துல ரீசெண்டாக ஒரு கொலை நடந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்த வந்து ஒரு பேய் பங்களா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய பங்களா, கிட்டத்தட்ட 3 பங்களா இருக்கு. அந்த 3த்தையும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே கிழிஞ்சிடும், கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கூட ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இவன் யாருன்னு தெரியும், ஆல்ரெடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இவனை யாரும் நான் இன்ட்ரடியூஸே பண்ண வேணா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மச்சான், நானே இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் உள்ளே வந்து சின்னதாக தான் இருந்தது, ஆனால் பேக் சைட்லாம் நான் நினச்சி பார்த்ததோட வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத வீடியோவாக இருக்கும், பாருங்கள். சதா உன் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ, பங்கமான வீடியோவாக இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா வந்தோடனே சொல்ல முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. டப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்காப்புல. எப்பயுமே துடிக்குதுன்னா புதுசாக துடிக்குது, ரொம்ப துடிக்கிறாப்புல. அதுதான் மெயின். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வீடு முடிச்சானா செம்ம பஸ், சரியான பஸ். ஐயோ, பயங்கரமான லொக்கேஷன் கேஸ், ஒரு பயங்கரமான லொக்கேஷன். இப்போ நான் காட்ட தான் போகிறேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னைக்கு நம்ம சேனலில் சொல்ல போகிறது ஒரே ஒரு விஷயம், வீடியோக்குள்ளே போனாலாம் சொல்ல போகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் ஜூ கைஸ். தெரியுதா, ஒரு பயங்கரமான இன்னைக்கு ஒரு பிடி. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஒன்றும் ஒரு பாட்டாக வரப்போகுது. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனால் எந்த வீட்டில் பேய் இருக்குன்னு மட்டும் தான் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒன்றும் அப்பாட்டாக்கிற பில்டிங் மாதிரி இருக்குது கைஸ். சதானே, எதுவும் பயந்து அவனையும் பயமுறுத்துறாதுண்ணா. தலைவன் வேற லெவல் பார்த்து. என்னாச்சு? சி மியா கலிஃபான் இருக்குங்களா? இங்கே போகிறா பாட்டிலு. டேய், வேணா சாக்கு வச்சுட்டு திரிவா மச்சான், சரியா? பயந்து கிந்துராதரா. வாயாத்திர பங்கம், மங்கத்தின் உச்ச கட்டண்டா. ஓய்யோ, தரமா இருக்கு. என்ன தெரிகிறது? ஏய், என்னடா மேலே தெரியுது இப்படி பார்க்குற? அதான் கைஸ், என்ன பார்க்குற மேலே? எட்டி பார்க்குற மாதிரி. வாடாடி வாடா. ஸ்பைடர்மேன் மச்சான், வேற லெவல்.
ஒரு ப்ரெஸ் பண்ணாண்டா ஆஃப் ஆயிரும்டா. பட்டாம்பூச்சில் வளையம் அது அது என்ன பட்டாம்பூச்சில் வட்டம் பார்த்துருந்தானே பட்டு. இல்லை இது பேப்பர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க தெரியுது பாருங்க. இது பேப்பர் ஏதோ பத்திரிக்கை பேப்பர் மாதிரி இருக்குது. என்னதுடா? காந்திஜி, அம்பேத்கர்ஜி, இங்கே யார்? இங்கே பேபிஜி, 3 ஜி இருக்கு இங்கே. சரி சவுண்டு கேட்குதா? என்னடா வந்ததுலேருந்து உனக்கு மட்டும் தான் கேட்குது. டேய் வரும்போது வீட்டில் இருந்து பிடிச்சி கூட்டு வந்துட்டியாடா? பைரவி நாடகம் ஐயோ. ஏன் சொல்கிறேன்? கூட பேய் தெரியும் போல. என்னடா காமெடி பண்ண? பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள். மச்சான் இது என்னன்னு தெரியுதா? பழைய கேசட்டு, பழைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய காலத்துலலாம் வந்து அந்த மாதிரி சாம்சங் வந்துருக்கு பாருங்க. தெரியுதா கைஸ்? சாம்சங் வேறு லெவல். இங்கே ஏதாச்சும் ஆத்மா இருந்தீனா உன்னை தேடி 3 ஆம்பளை பசங்க வந்திருக்கோம். இதில் எந்த ஆம்பளை பையனை பிடிச்சிருக்கோ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் இவனுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை தெரியாமல் சொல்லிட்டா. பாரு என்னடா இது? டிராயிங்கை பற்றியா இல்லை அல்டிமேட். எது இருக்குன்னு நினச்சாலும் வேற மாதிரி. ரெண்டு 20 இப்போதான் அவன் வச்சிருக்கான். 20 21 கீழே கண்ணாடி இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க, பார்த்துட்டு வாங்க. சுற்றி திருப்பி இங்கே வந்துட்டோம். ஏய் மச்சான் இங்கே பாடுறா ரேடியா. ஆனால் இப்போ உண்மையிலே சொல்கிறேன், இந்த ரேடியோ மட்டும் இப்போ ஓடிச்சுன்னா வச்சுக்கோங்க சத்தியமாக வரல. இங்கே ஆத்மா இருந்தீங்கன்னா இந்த ரேடியோவை எங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுங்க. ஏதாச்சும் பிடிச்ச பாட்டாக போட்டு விடுங்க. டேய் சப்போஸ் ஓடிச்சுன்னா எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே பவரும் கிடையாது. சப்போஸ் இது ஒர்க் ஆனிச்சுன்னா ஆவி இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சப்போஸ் சொல்ல முடியாது. அதான் இல்லை சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன். நிறைய கேட்கலாம். எப்பாடே எவ்வளோ பெருசுரா சாமி. கேர்ஃபுல்லாக வா, என் பின்னாடியே வா சரியா? உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுண்ணா. மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக யாராவது ஃபோக்கஸ் பண்ணி சப்போஸ் சொல்கிறேன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சைக்கோவையா மச்சான் இங்கே பாடுறா. பிள்ளையார் அழகா பிள்ளையார் உட்கார வச்சு பிள்ளையார் அழகாக இருக்கிற இடத்துல இருக்கிறோமா? பிள்ளையாரில் எப்படா சொல்லி பண்ணுவாங்க உண்மையா? டேய் இந்த ரூமே எரிஞ்சிருக்க மாதிரில. இந்த ரூம் மட்டும் கண்ணகரன் இருக்கு. இல்லை இல்லை பக்கத்து ரூம் மட்டும் தான் இருக்கு. ஆமாம் எரிஞ்சிருக்கு மச்சான். சதாம நேராக யார் நிற்கிற மாதிரி இருக்குடா. சீரியஸாக யார் நிற்கிற மாதிரி இருக்கா? டார்ச் வச்சிருக்கியா? யாருலடா அவனுக்கு தெரிஞ்சு நிற்கிற மாதிரி. சீரியஸாக கேப்சர் யாரும் நினச்சான்னு தெரில கைஸ் கேமராவில். பட் யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட்டு மச்சான் லாங் ஆகுமா இப்போ போகிறேன். ஏ நான் தெரிஞ்சு கன்ஃபார்ம் தெரிஞ்சு நான் பார்த்தேன். வா என்னன்னாலும் பரவாயில்ல வா. காளான் பாடுறா மலையில் காளான் வந்துருக்கு இவ்வளோ பஸ்ஸு. இது ஆமாம் இது என்ன பில்டிங் தான் தெரில.
அதாங்க இங்கே பாரு எவனா அடுக்கி வச்சுட்டு போயிருக்கான் பாரு வரிசையா. பெப்பே விளாடுவோம்ல. என்னடா பண்ற? தள்ளி விட்டு பார்த்தேன்டா. ஏய் சதாம் இங்கே பாரு, இது எந்த கல் தெரியுதா இல்லையா? எவனா பக்கிப்பா இங்கே பாரு, இது ஃபுல்லாத்தையும் பேத்து எடுத்திருக்கான். பேத்து லூசு பையன் என்ன பண்ணிருக்கான், அதை ஒன்று ஒன்றா உட்காந்து அடிக்கிருக்கான். புரியுதா? யாரும் இல்லை யாரும் இல்லை, பயப்படாதீங்களா. இங்கே பாரு ரத்தக்கரா. டேய் இங்கே பாருங்கடா. டேய் பிளட்டு தான்டா அது. ஐயோ எவ்வளோ ரத்தம். ரத்தம் தான்டா அது. ரத்தம் தான்டா அது. ஏய் பெயிண்ட் தான்டா. பெயிண்ட் எப்படா உள்ள இறங்கும்? ஆமாடா. இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இங்கெல்லாம் தெரிச்சிட்டு போகிறோம் இங்கெல்லாம் தெரிச்சிட்டு போகிறோம். இங்கே ஏய் கொய்யோலடி மச்சான் பங்கம் 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 பங்கம். மச்சான் வேற லெவலு. இருக்காண்டா. ஆமாண்டா 4 மணிக்கு யாருப்பா? 100% எனக்கு தெரிஞ்சு இது பிளட்டு தான் நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது, தெளிவாக தெரியுது. அதுவும் அங்கே கையை சாப்பியிருக்காங்க, இங்கே கையை சாப்பியிருக்காங்க, இங்கே கையை சாப்பியிருக்காங்க. ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அப்படி நடந்தால் மட்டும்தான். ஏய் மச்சான் இவரா தலையை கொண்டு போய் இடித்த மாதிரி இல்லை? தலை ஆயிட்டுறா இது. நீ நின்று நான் ஆடியன்ஸ் காட்டுறேன், உன் ஆயிட்டை காட்டுறேன். கைஸ் தெரியுதா அந்த பிளட்டு? கரெக்டாக தலை அடித்து ஊற்றி அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இங்கே தான் இதாக இருக்கு. சரி வாங்க 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 வாங்க, நிற்காதீங்க, அதெல்லாம் தொட்டுறாதீங்க தொட்டுறாதீங்க. நாளைக்கு எது ஒன்றாலும் எங்கே வச்சுருப்பாங்க? சம்பளம் இருக்குது. எலும்பு துண்டு இது கிடக்குதா? கண்டிப்பாக தெரியும்டா. எலும்பு துண்டு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அடிச்சிருக்காங்கண்ணா. வேகமாக ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ரத்தத்தை இங்கே பார்த்தியா, இங்கே ஒழுங்கு விட்டுருக்கான் பாரு. இதில் அப்படியே பச்சையாக தெரியுது பாரு. பார்த்து 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 பார்த்து. இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது கைஸ். பட் என்ன சம்பவம் தான் தெரில. ஒன்று நாங்கள் சாவோம், இல்லைன்னா எங்கள்கிட்ட அவன் சாவ மாட்டான் நினச்சி. சத்தம் கூட இருக்கணும். இது ஆல்ரெடி டேய் எவ்வளோ திருப்பி சைக்கிள் இருக்கலாம். சைக்கிள் இருந்தால் வேணாம் மச்சான். பயங்கரமாக வச்சுருக்காங்க. சுதம் பார்த்தே இல்லையா? அவனோட அல்டிமேட் ஓவியம் தெரியுதா? மச்சான் அங்கே மச்சான் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கான் மச்சான். ஸ்டெப் வச்சு பின்னாடியே வாடா. காரணத்துக்கு ஒன்று தனியாக போயிடாதீங்க சொல்லிட்டேன். சப்போஸ் எது வந்து கூப்பிட்டு மயக்குனாலும் சொல்கிறேன். பொம்பளை பைய வந்து மயக்குனா கூட ஓடிடாதீங்க பின்னாடி பார்த்துட்டு. நம்ம இங்கே வந்திருக்கிறது 3 பேர் மட்டும்தான், அதை மட்டும் ஞாபகம் சொல்லணும். அப்பா அல்லு உழுதுப்பா. மை கெஸ் என்ன நடந்திருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு மாட்டம் நடந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக கண்டிப்பாக நடந்திருக்கும்.
டார்ச் அடிக்கிறாங்க அங்கேருந்து. கைஸ் தெரியுதா? க்ரெயினா? ஐயோ மச்சான், ஒரு செகண்ட் மச்சான், கரெக்டாக லைட்டாக நின்றுட்டேன்டா. ஐயோ சத்தியமாக சொல்லிடுறேன். டார்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் நிற்கிறேன். இதோ வேற லெவல் சவுண்டா. அங்கே வர சவுண்ட் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டானா. வேற சவுண்ட் மச்சான். யாருடா நீங்க? சதாமே கவுனி, சதாமே எதா இருந்தாலும் கவுனிடா. அந்த விஷயத்துல ஒன்றும் பார்க்குறா எதா வேணா இருக்கலாம். பாரு காய்ஸ், அந்த காலத்துலேயே டைல்ஸ்லாம் வச்சு கட்டிக்காங்கன்னா ஆர்கிடெக்சர் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய 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 ஒரு ஆஃபீஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருந்திருக்கலாம், எதுவாக வேணா இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த இடத்த பற்றி என்னன்னே தெரியாமல் வந்துருக்கு இடத்துக்கு. ஒன்றும் இல்லை ஏறி அந்த தொட்டிக்குள்ள மட்டும் என்னன்னு பார்த்துடலாமா? கொலு சவுண்டு வரையிட்டு கேட்கல. கரெக்டாக கேமரா நீட்டுரும், கேமராவில் தண்ணி விடுதுரா. அதான் கேட்டுச்சு எனக்கு கேட்டாங்கன்னு சொல்கிறேன். இவர் கையச்சு இங்கே வர கப்பத்துக்கு இக்க சொல்லிடுறாங்க. என்னடா நம்ம போகிறடெல்லாம் ஏதாவது சைக்கோ அந்த மாதிரியே மாட்டுது. பேய் எதுவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சா பிரசவத்துக்கு? இங்கே போகிற அல்டிமேட்டு எங்கே இருக்கு இது? ஒரே மூஞ்சி தான்டா. அது காதுடா. இது காது, கண்ணு, வாய், எலும்பு. அண்ணா யாராச்சும் இருந்தீங்கண்ணா தயவுசெய்து சொல்லிடுங்கண்ணா. என்னடா இது? பக்குலப்பா என்னடா பாரு இங்கே பாரு, டிசைனாக இருக்கு பாரு. நாய் காலு, ஃபேஸ் மட்டும் மனுஷன். அதான் ஆள் பார்த்தியா இல்லையா? அப்படியே ரியல் ஃபேஸ் வரைஞ்சி வச்சுருக்கான். இவரா ஏதோ மூஞ்சிக்கு பின்னாடி மயில் தெரியுது. ஹெல்மு கூட நாகம். என்னடா போயிடா. வாங்கடா வெளியே ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக வைங்க சரியா? ஒரு சிக்னல் கொடுத்தாலும் ஓடிடுங்க சரியா? பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்க. ஐயோ மச்சான், சவுண்ட் வந்துச்சா? கேட்கல. எங்க ஆயிடுச்சு? எங்கடா ஆயிடுச்சு? விட்டலாம் போலடா. அல்டிமேட்டு இதான் பேசிக்கலாம் வா. இங்கே இல்லை வா. ஒன்றும் இல்லை வா. என்னடா இதெல்லாம்? என்னடா இது? மச்சான் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள மாதிரி இருக்குடா ரத்தம். இது என்னடா இது? காசு ஏதோ டேக் மாதிரி இருக்குது. ஏன்னா பிங்க் கலராக இருக்குது ஒரு மாதிரி. ஆ
ஒரு குழந்தையா இருக்குங்களா? குழந்தை புறா இது ரத்தம்லாம் வரும். குழந்தை ரத்தம் வரா? குழந்தைக்கு ரத்தம் வரும், அவ்வளோ ஹைட்டுக்கு அப்புறம் வரும். தூக்கி அடிச்சிருப்பால. என்னடா குழந்தையா? செப்பல் இருக்கு பாருங்க. செப்பல் இருந்தாலும் குழந்தை இருக்குமா? அது எப்படா கேஸ்? செப்பல் சொல்றேன்டா. குழந்தைய கூட்டு வந்திருக்கலாம் ஒரு வேளை, அப்படி எதுவும் நடந்திருக்கும். பட் ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியாது நம்ம. ஏதோ எரிஞ்சு போகணும். வங்கத்தின் உச்சகட்டம்டா இது. இப்போ தாண்டா ரொம்ப முக்கியமான ஒரு த்ரில்லிங் நம்ம அனுபவிக்க போகிறோம். என்னன்னா மாடிக்கு போக போகிறோம். மாடி கொஞ்சம் பாரு எப்படி இருக்குன்னு. கைஸ் தெரியுதா? நான் போலாமா? பயமாக தாண்டா இருக்கு. அதுக்கு என்னடா பண்ணுறது? வாடா. யாராச்சும் இருக்கீங்களா? சதாம் கேட்குறான். யாரும் இல்லையாண்டா? வாடா. என்ன தள்ளி விட்ட? படி உடஞ்சிருக்கு. படி உடஞ்சிருக்கு பாரு. படி உடஞ்சிருக்கு பாரு. அது தெரியுதா? இந்த படி இங்கே உடஞ்சிருக்கு. உடஞ்சி உடஞ்சிருக்கு. எங்கேயோ அப்படி இருக்கான் போறான். அங்கே போறான், அங்கே போறான். ஐயோ ரத்தத்தை எதிரில் பாடுறா. மாட்டினோம் டேய், மாட்டினோம். இங்கே பாரு, இங்கே பாரு. இது என்னடா இது? என்னடா இது? இங்கே பாரு மச்சான், அங்கே வர பாரு. இந்த படத்துல இங்கே பாரு. கில் பண்ணி ஆமாண்டா, இங்கே பாருடா. அதே டேபிள். இந்த சைக்கோ கில்லர் வச்சிருக்கீங்களா இங்க? மச்சான் அதான் கொல்லர் அவன் தான் மச்சான் இருப்பான் போல மச்சான் தெரிஞ்சு. பயப்படாம முன்னாடி வா. முடிஞ்சா என்ன கொலை பண்ணி போட்டுக்கடா பாப்போம். முடிஞ்சா பண்ணு. பா ஒச்ச வேறு லெவலு. எப்போ இதுவே ஒரு 3 வீடு கட்டலாம் இந்த இடத்த மட்டும் வச்சு, மாடியை மட்டும் வச்சு. எங்கடா ஒரு பதறாதீங்கடா, பதறாதடா, 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 பதறாத, 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 பதறாதடா பக்கி, பதறாதடா, பதறாதடா. ஐயோ கொஞ்சம் பயமா இருக்குடா. அதான் மச்சான் இது மச்சான் இந்த ரூமுக்குள்ளே வந்தாவே இதாகுதுடா. சொன்ன சவுண்டு சுற்றி கேட்குதுடா. திருப்பி ஆன் பண்ணி தான் எடுக்கிறேன். ஆனால் கண்ணெல்லாம் உடஞ்சிருக்கு. கண்ணாடியெல்லாம் அதுக்கு உடச்சிருக்காங்க. பயந்தீங்கன்னா காயிடா. அதுக்கு இல்லை மச்சான், உயிர் முக்கியம் மச்சான். நான் சொல்றதுதான் எப்பயும் முக்கியம் மச்சான். எனக்கும் லைஃப் இருக்கு, உனக்கும் லைஃப் இருக்கு, எல்லாம் முக்கியம். பயம் தொலையாத. புதுசா வர கேக்குது, சவுண்ட் கேக்குது. பதறாத. பது தொலையாத. கம்பி சவுண்டா. அப்படியே படியில கம்பி டம் டம்னு அடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? வராண்டா வராண்டா மச்சான், சவுண்டு கேக்குது பாரு. சுத்தி சுத்தி கேக்குது பாரு. சொன்னா நம்ம சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்குடா. இன்க்ரீஸ் ஆகுதுடா மச்சான் சவுண்டு.
கேட்குது. ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோ. ஒரு இடம்லாம் சைக்கோத்துவாவில் அவன் தொலைகிறீங்களா எனக்குன்னு வந்து பாரு அழகாக கண்ணு உறைஞ்சிருக்கான். இது வேற ஜூம் ஆக மாட்டேங்குதுடா. வேறு வேலு கம்பு கண்ணு மூக்கு எல்லாத்தையும் வந்து வச்சிருக்காங்க. மாடு பருமிச்சான். ஏய் கீழே படுறா கம்பிடா மச்சான். நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்காக இது கூட வச்சிருக்கான்டா. சேஃபாவா படி செம்ம ரிஸ்க்கு. போயிட்டு நீங்கள் வராத சதாம சேஃபாக பார்த்துக்கோ. என்ன கொட்டாலுமே டக்குன்னு நீ கூப்பிடு, நான் வரேன். பாருங்க எல்லா படியும் டேமேஜாக இருக்குது. விழுந்துருச்சா உனக்கு உயிர் பாதிப்பாகும்டா. நீ நான் உள்ளே இருக்கா போயிடுவேன்டா. இல்லை நான் வந்துடுறேன்டா. டேய் அவனை சேஃபாக பார்த்துக்கோடா. ப்ளீஸ்ரா எனக்கு பயமாக இருக்கு. இருக்கான்னு தெரிஞ்சானா வீடியோ எடுக்க முடியும் நம்மளால. ஜாக்கிரதையா என்னங்கடா, ஜாக்கிரதையா இருங்க கைஸ். கேட்டுச்சதோ அவங்க பேசுகிற சவுண்டு தான் கேட்குதா, என்ன அளவு சவுண்ட் கேட்குதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவன் கேட்குறதா கிடையாது. அவன் மேலே போகிறான். செம்ம ரிஸ்க்கு காய்ஸ். ஏன்னா நீங்களே பாருங்கள் ஸ்டெப்பை, உங்களுக்கே தெரியும் ஸ்டெப்பு. பாருங்கள் உட்டு எப்போ கட்டின உட்டுன்னு தெரியவில்லை. செம்ம ரிஸ்க்கு. நாங்கள் 2 பேரையும் சொல்லியும் அவன் கேட்காம மறுபடியும் போகிறான்னா எங்களுக்கு தெரில காய்ஸ். எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சைக்கோ எப்போ வேறு லெவல் சைக்கோவாக இருக்கான். பிளட்டு அங்கங்கே இருக்குது. அது இல்லாமல் டிஞ்சர் அங்கங்கே இருக்குது. எங்களுக்கு அதான் பயமாக இருக்குது. அது கம்பி சவுண்ட்லாம் அடிச்சிட போகிறான் கைஸ். அதான் பயமாக இருக்குது. சவுண்டு வருது. கத்துறான். சதாம கீழே யாரும் இருக்காடா? கீழே யாரும் இருக்காடா? சதாம கீழே யாரும் இருக்காடா? கீழே யாரும் இருக்காடா? என்ன சொல்ற? எங்க மச்சான்? வாடா. வாடா. உடைச்சுட்டாரு. அங்க இருக்காடா, ஆள் இருக்காடா. இங்கிட்ட போடா. என்ன போய் தொலைகிறா போத. அங்க கீழே பல்லண்டா, அங்க போக முடியாதா? இரு மச்சான், ஆள் இருக்காடா, அங்கடா இருக்கா. இங்க வந்து சொல்லலாம். சீக்கிரம் வாடா. பாத்தியா
ஆளை பார்த்தீங்களா நீங்கள்? ஆ 1 2 3 சொல்லுவேன், துரிச்சிரு சரியா மச்சான். கீழே வெளி தெரியும்ல, நேராக தளத்துல ஓடிடுவேன் சரியா. முன்னாடி போன பிளேட் வரேன். 1 2 3 போ வேக போ போடா வேகமா போடா. இல்லை விழுதுறாங்க போட போடா. சீக்கிரம் வாங்கடா, இந்த பில்டிங் ஓடிடலாம். மூச்சு வாங்குதா? மேலே வா இங்கே யாரும் ஆள் இல்லை. அப்படியே சீக்கிரம் வா. வா இந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த இடம் தெரியுது. வா சீக்கிரம் வா. கேமரா லைட்லாம் லூஸ் ஆயிடுச்சு பாரு சதாம. கேமரா லைட்லாம் லூஸ் ஆயிடுச்சுடா. கன்ஃபார்ம் சைக்கோ மச்சான். இழுத்துட்டு போறாடா. எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுமா மச்சான். கன்ஃபார்ம் மச்சான். கொலை பண்ற மிகப்பெரிய சைக்கோ மச்சான். கொலை பண்ற மிகப்பெரிய சைக்கோ. இல்ல மச்சான், இவன் வேற லெவல் மச்சான். சத்தியமா மச்சான் மூஞ்ச பாத்தியா? ஐயோ மூஞ்சலாம் தெரியல. ஏய் நான் பார்த்தேன்டா. மண்டே தலைய பார்த்தேன்டா நானு. மண்டல ரத்தம் மச்சான். சத்தியமா கேப்சர் பண்ணிருக்கேன். சேஃப்ட் ஃபுல்லா அடிச்சது ஃபுல்லா. நீ பாத்தியா தெளிவா? சத்தியமா பார்த்தேன் மச்சான். பாறா மூஞ்சலாம் கறி பூசிக்க பாறா. மச்சான் நீ சேத்துல ரத்தம் யாரோ தூக்கி ஐல அடிச்சு போறது நம்ம மச்சான். அவன மச்சான். அவனே இடிச்சிட்டு இருக்கான் மச்சான். அவனே அடிச்சுக்கிறான். ஆமா மச்சான், அவன் தான் மச்சான். மண்டல ஃபுல்லா ரத்தம் மச்சான். என்ன பேசுறதுனே சுத்தமா எனக்கு தெரியல. சீரியஸா சொல்றேன், என்ன பேசுறதுனே எனக்கு சத்தியமா தெரியல. கேமரா கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் அந்த கட்டையை எடுத்துகிட்டு போக முடியும். சத்தியமாக சொல்கிறேன், அது பெரிய ஆளாக தான் இருப்பான் அவன். போயிடலாம் மச்சான். இல்லைடா எத்தனை யூஸ் பண்ணவே கூடாது. அவனை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும், அவனை எப்படி எடுத்துகிட்டு தான் போகணும். கண்டிப்பாக சீரியஸாக சொல்கிறேன் மச்சான், இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம். ப்ளீஸ் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம்டா. கையில் என்ன வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்பில் இருக்கும் பார்த்தீங்களா? பாத்ரூம் போய் வச்சுக்கா மச்சான். எந்த ஸ்டெப்பு சொல்கிறேன்? ஏய் நம்ம இப்போ ஏறி வந்தாலும் இந்த வீட்டில் இங்கே இருக்கானா? இங்கே பாத்ரூம் போயிட்டு வச்சுக்காண்டா. ஓ அது வீடு இருக்கு, இது பாத்ரூமா? தெரியல என்ன இலவனு தெரியல. கர்மம் முடிச்சு உனக்கு. மச்சான் போயிடலாம் மச்சான். சிம்பிள் ஒன்றுன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. லைஃப்பில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், எந்த இடத்துல வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். நம்ம போன வீடியோ நல்லா தான் கிளியராக நம்ம சைக்கோ பார்த்தோம் சரியா. அவனையும் நம்ம பார்த்துட்டு நீ பார்த்துட்டு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியாரே அவனை பார்த்தேன். நான் தெளிவாக பார்த்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 100% அதை வந்து கிளியராக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நானே இப்போ தான் சார் அந்த சைடு இப்போ அலறோட எனக்கு பயந்துருச்சு. இப்போ தான் அந்த சைடு எட்டி குதிச்சு போகிறான் போல நான் நினச்சேன். அது எப்படி நான் அவ்வளோ இடத்துலேருந்து எட்டி குச்சி போவேன்? இல்லை மச்சான் அப்படிதான் சொல்கிறேன். ஆனால் சத்தியமாக அவன் நான் வேற யாரோ போகிறாங்க கூட அப்படி தான் நினச்சான். ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது கிளியராக தெரிஞ்சு மச்சான். சரியான காட்ட மச்சான். சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு இப்போ மனசுக்குள்ளே திக்குன்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு நான் பர்சனலாக என் வீடியோ எடுக்கிறதையும் பார்க்கணும், அதே மாதிரி இவங்க 2 பேரும் உசிரையும் பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு எதானாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பாகுவேன், என்னானாலுமே நான் தான் பொறுப்பாகுவேன். அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த இடத்த விட்டு நான் போகிறதெல்லாம் கிடையாது. கன்ஃபார்மாக நான் கிளியராக பார்த்துட்டுங்கும் போது இந்த இடத்த எனக்கு போக எனக்கு மனசு இல்லை. இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் பார்த்து தான் போகிறேன். ஓகேவா? ஓகே பண்ணிடலாம் மச்சான், ஒன்றும் ஆகாதடா, நான் கேரண்டிடா. பரவாயில்ல மச்சான், சைக்கோ மச்சான். புரியுதுடா உன் கஷ்டம் எனக்கு புரியுது மச்சான். நான் சொல்கிற கிலோ உனக்கு புரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கோம்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணது அதுக்காக மட்டும்தான். நம்ம அதுக்காக தான் சொல்ல வரேன். என்ன ஆனாலும் நான் பொறுப்பு உனக்கு சரியா. ஒன்றுமே உங்களை ஆக விட மாட்டேன். சத்தியம் சரியா. கைஸ் இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியாச்சும் அவனை கேப்சர் பண்ணிட்டு போக போகிறதா இன்றைக்கி வேலை. இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 பில்டிங்கும் முழுக்க நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு உங்களை காட்டிட்டு போக போகிறதான். ஓகே கைஸ் கிளம்புவோம். போமா
வாங்க 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 என்ன யோசிக்கிறா? பில்டிங்கே உடஞ்சி போயிருக்கடா அது. எப்போ இருந்தாலும் அவன் இங்கே வருவான். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்மாக. என்ன இருந்தாலும் நம்ம ரைட் வெளிச்சத்தை பார்த்து அவன் இங்கே இருந்திருப்பான். கன்ஃபார்மாக அவனுக்கு தெரியும் நம்ம இங்கே வந்துருப்போன்னு. வரட்டும், இங்கே வரட்டும். சவுண்டு இருக்கா? சவுண்டு கேட்டுச்சு. இதுவா ஓரமா வா, ஓரமா வா, ஓரமா வா. என்ன பண்ணுறது? வீடியோ எடுத்தாண்டா ஆகணும். சவுண்டு ஆறாம கிறுக்கு தாவளி பவனே பயந்துட்டேன் நான். வண்டி ஓட்டுறேன் சவுண்டு. கரப்பாம்பூச்சி வேறு 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 பயப்படாத. ஆனால் பங்கோண்டா இது லொக்கேஷனு. ஆளும் பங்கோண்டா. போலீஸாடா அது? போலீஸோட லைட் மச்சான். மச்சான் வண்டி நிற்கிது. போலீஸோட வண்டி நிற்கிது. ரோட்டுக்கு வந்து சூத்து வர வண்டி நிற்கிது மச்சான். வந்துடுங்க வீட்டை வந்துருங்க. வீட்டை வந்துருங்க. டார்ச்சை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மச்சான் இருக்கா நான் பார்க்குறேன். ஆம்புலன்ஸ் இது போலீஸ் வண்டி எதுன்னே தெரியலடா எனக்கு. சவுண்ட் அடிச்சு கீழே. வாடா 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 பேசிக்கலாம்டா. வாடா 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 வாடா. ஒரு நிமிஷம். மேடம் வாங்க. பொட்ட வாடா மேடம். ஏண்டாடி அவனே போயிட்டு அவனை போய் பொட்டான்றியாடா? அப்போ தான் வருவான் அவன். ஆம்பளை அந்த மேலே வாடா. அண்ணே வாண்ணே. அண்ணே யார் இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. வாடா மேலே. சைக்கோத்தாளி வந்து தொண்டா. லூசு பையன் எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். அதான் தெரியும், ஆனால் குதிப்பான்னு தெரியும். அதான் சொன்னேன், குதிச்சுட்டான். சத்தியமா சொல்கிறேன் பொட்ட வாங்கடா. என்னடா பண்ணுறீங்க நீங்களும்? சீக்கிரம் வந்தாடா கேப்சர் பண்ண முடியும். மாமியார் கடை வந்திருக்கோம். இவ்வளோ பொறுமையாக வரீங்க. என்னடா பண்ணுறீங்க? இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக உடச்சி கிடக்குது இது. இருடா ஒரு நிமிஷம். ஏன்டா பதற வைக்கிற என்ன? இங்கே பாரு ட்ரெஸ்ஸு. அவன் ட்ரெஸ் தான். பாத்திரா கவருக்குள்ள எது இருக்குடா? இங்கே பாரு, இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கு பாரு. வா 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 மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவன் இல்லை. என்ன ஆமாம் மச்சான் அங்கே வேணாண்டா. எது ப்ளீஸ்டா. டே ரவுமானே ஓடுறானே. ஓடுறான்டா. அவன் புரிய. என்னடா வாங்கடா. என்னடா ப்ளீஸ் சொன்னா கேள்றா. நம்பி வந்திருக்கீங்க மச்சான். வேணாம் மச்சான். இதோட பெரிய தயவு செய்து கேட்குறேன்டா. கொஞ்ச நேரம்டா சொல்ற ஃபர்ஸ்ட் கேளுடா மச்சான். கொஞ்சமாவது கேளு மச்சான். நீ பார்த்த பிளட் பார்த்த, நீ மச்சான்லாம் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இவ்வளோ தூரம் வந்து இதுக்காக என்னடா பண்ணுறீங்க? சொல்ல மச்சான். நான் யாரு இருக்குன்றதுக்கோசம் தான் உங்களை வர சொன்னேன். சத்தியமே ஒரு எப்படி சொல்கிறது, அவனை பார்த்தியா மச்சான் எப்படி இருக்கான்? இல்லையாவது மச்சான்.
உயிர் விஷயம் மச்சான் இது. பேச்சு வார்த்தை வீடியோ பண்ணிக்கலாம், நிறைய கூட பண்ணிக்கலாம். வேணாம் சொல்கிறேன். இப்போ எங்கே போகலான்றவ? போகலாம் மச்சான். வேணாம் மச்சான், சென்னை வீடியோ நாளைக்கு வேணா பொறுமையாக எடுத்துக்கலாம். வேணாம் மச்சான், ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம். 3 பேரா வீடியோ கூட கட் பண்ணுறோம் மச்சான். பரவாயில்ல மச்சான். பயமாக இருக்கு எனக்கு. வா தள்ளி வா மச்சான். இது வா ப்ளீஸ் வா மச்சான். வேணாம் மச்சான். வாடா அவன் உள்ளேருந்து வந்துட்டானா ரொம்ப டேஞ்சர் மச்சான். வா கூப்பிட்டு வாங்க. தள்ளி வா போகலாம். இரு மச்சான். மயிறு மாதிரி பார்க்காதா? இருடா ஒரு நிமிஷம். காய்ச்சல் அடிக்காதடா, ஓடியார போகிறான்டா. அவனுக்கு இருட்டு வச்சு தெரியாதடா. சரி போ 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 வாங்கடா. போடா, முன்னாடி போடா. நீ முன்னாடி வா. வரேன்டா போடா. guys எனக்கு தெரிஞ்சு அவன் உள்ள தான் இருக்கான். எப்படியாச்சும் அவனை கேப்சர் பண்ணி ஆகணும். சரி போ 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 போகிறேன் போ. வேணாம் போங்க. கிளம்ப பாருங்க ஊருக்கு. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். கைஸ் ஃபைனலி இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. கடைசியில் சதாம் கூட்டு வந்துட்டான், என்ன மச்சானும் கூட்டு வந்துட்டான். இப்போ எப்படியாச்சும் அவனை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு நான் முடிஞ்சால் நாளைக்கு வரேன், இல்லைனா வந்துட்டு நாளானைக்கு கூட வருவேன் இந்த வீடியோ எடுக்க. பட் கண்டிப்பாக சதாவும் நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். மச்சான் வரியாடா? வரலன்ட்டான். இப்போ நான் இதோட முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்த திருப்பி என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டாடா பை see you. நீ கிளம்பு. நான் அப்படியே ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு வரேன். பேக் விடுங்க. பேக் விடு. பேக் அதில் லைட் வீட் எடுப்பேன்டா. பேக் விடு. கேமரா வச்சு எப்படி வண்டி ஓட்டல? நான் மாட்டிக்கிறேன். நான் வண்டியெலாம் ஓட்டல. நான் ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்துகிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு வரேன். இப்போ முன்னாடி போய்ட்டுரு. போடா. வரேன் போ. போகணும், அரை மணி நேரம் போகணும். மாதிரி பார்த்துக்கோ. வந்துடுறேன்டா போடா. டாடா பாய். ஓகேடா. ஓகேடா, பேசிட்டு வரப்போ. கைஸ் இப்போ நான் பயங்கரமான திருட்டு வேலை பண்ண போகிறேன். போயிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பில்டிங்க்கு திருப்பி நான் தனியாக போக போகிறேன்.